நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சென்னையில் சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியின் நுணுக்கங்கள் குறித்து போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் குமாரவேலுடன் நமது விளையாட்டு செய்தியாளர் மீனா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சென்னையில் உள்ள துறைமுகத்தில் சர்வதேச அளவிலான பாய்மர படப்போட்டி நடைபெற்று வருகிறது. கடல் அலைகளுக்கு இடையில நடக்கிற இந்த ராட்சத அலைகளோட வீரர்கள் போராடி தங்களின் திறமையை நிரூபிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றி கூடுதலாக இந்த கமிட்டி மெம்பர் குமாரவேல் இருக்காங்க. அவங்கள்ட்ட சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கலாம். ஹலோ சார், இந்த செயிலிங்கில் பங்கேற்கிறதுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை டைப்ஸ் போட்டி நடத்தப்படுகிறது? ஓகே, முதல்ல அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியணுன்ற ஒரு அவசியம் இல்லை. காரணம் என்ன, லைஃப் ஜாக்கெட் அவங்ககிட்ட இருக்குது. அந்த லைஃப் ஜாக்கெட்னால அவங்க மிதக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு இப்போ நடக்கிற ரேஸ் 4 விதமான ரேசஸ் இருக்குது. ஒன்று ஆப்டமிஸ் கிளாஸு, இன்னொன்று லேசரு, மூணாவது 4.7 அண்ட் 29. இது 4 இருக்குது. அடுத்து இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங், அதாவது புதுசாக ட்ரெயின் ஆகிட்டு வர்றவங்க எதில் ஆப்டிமிஸில் ஸ்டார்ட் ஆகி 20 இயருக்கு எப்படி போவாங்க, இந்த டைமிங்ஸில் டிஃப்ரென்ஸ்? இவங்களுக்கு முதல்ல ஒரு 7 to 15 இயர்ஸ் 7 to 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு வெயிட் ஏறும். வெயிட் ஏறினதுக்கப்புறமா அவங்க வெயிட்டும் ஹைட்டும் இருக்கும் போது அப்போ ஆப்டமிஸில் இருக்க முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் வரும்போது அவங்க லேசருக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகலாம், அல்லது 29க்கு ஸ்விட்ச் ஆகலாம். 29க்கு 2 பேர் க்ரூ சேர்ந்து தான் 2 க்ரூ. அந்த 2 க்ரூ இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அப்போது நல்ல மேட்சிங் க்ரூ இருக்கணும். ஹைட்டும் வெயிட்டும் சரிசமமாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 29 பண்ணுறதுக்கு. இது 4 விதமான போட்ஸ். ஸோ இந்த செயிலிங்கில் பங்கேற்கிறதுக்கு வசதியானவங்க மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியுமா? கடல் பக்கம் வாழ்கிறவங்க இல்லை வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பங்கேற்கலாமா? ஓகே, இந்த இதில் ஸ்போர்ட்ஸ் ரிச்சாக இருக்கவங்க தான் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. தாழ்மையான இருக்கவங்களும் செய்யலாம். அதுக்காக இப்போ ப்ரொமோஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த ஐஸ்வர்யா, இந்த 2 பொண்ணுங்க இப்போ வந்தாங்க இல்லையா, மெடல் எடுத்துகிட்டு, ப்ரான்ஸ் மெடல் எடுத்துகிட்டு, அவங்க வச்சு நாங்கள் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ண பார்க்குறோம். தட் இஸ் செயிலிங்ன்ற இது எந்தெந்த இடத்துலலாம் சீஷோர் பக்கமாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும், அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்தெந்த இடத்துல அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட சப்போர்ட், எங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்.